திருவண்ணாமலையில் இருக்கிற 5 மடாலய பீடாதிபதிகள் பல்லக்கில் பவனி வராங்க. இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவன் அந்நிய மதத்தை சார்ந்தவன். அவன் வருகிற போது இந்த 5 மடாதிபதிகளை பல்லக்கில் வரதை பார்க்கிறான். அப்போ அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, சுவாமி பல்லக்கில் போகலாம், இவர்கள் எதற்கு பல்லக்கில் போகிறாங்க? அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்குறான். இந்த கோவில்லாம் நல்லா இருக்குன்னா இவங்க தான் காரணம், இந்த மடாலய துறவிகள் தான் காரணம், இவர்கள்லாம் அத்தனை சக்தி வாய்ந்தவர்கள். உடனே அந்த ராஜாவுக்கு, அந்நிய மதத்தை சார்ந்த ராஜாவுக்கு என்ன தோன்றதான், ஓ இவர்கள் அத்தனை பேரும் ஆண்டவனை போல சக்தி படைத்தவர்களா? நான் இப்போ ஒரு சோதனை பண்றேன், இந்த சோதனையில அவங்க நிரூபிக்கணும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துக்குள்ள போறான். அங்க இருக்கிற ஒரு காராம்பசு சொல்றான், ராஜா, அந்நிய மதத்தை சார்ந்த ராஜா, இந்த காராம்பசுவை நான் இப்ப 2ஆ வெட்டுவேன், தலை தனி உடம்பு தனியா போகும். அவர்களுக்கு சக்தி இருந்தால் இந்த காராம்பசுவுடைய தலையும் உடம்பையும் மீண்டும் இணைக்கட்டும்.